இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பால் இனப்பெருக்கம், பால் இல்லா இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம் ஏன் அப்படின்னா, அதாவது முக்கிய வாழ்வியல் மாற்றத்துக்கு, அதாவது வாழ்வியலுக்கு பார்த்தோன்னா முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இனப்பெருக்கம். அதாவது பார்த்தோன்னா அதனுடைய சந்ததிகள்னால் சிப்ளிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்ளிங் பார்த்தா தொடர்ச்சியாக இருக்கணும். ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினம் பார்த்திங்கன்னா எவல்யூஷன்லேயே என்விரான்மெண்ட்டில் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். அதாவது பார்த்தோன்னா சுற்றுப்புறத்துலேயும் சூழ்நிலை மண்டலத்துலேயும் அவைகள் நிலைத்து இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இஸ் எ கண்டினியூ ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் த்ரூ அவுட் த லைஃப். இந்த இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும், விரிவடைந்து, அதாவது பார்த்தீங்கன்னா நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயலாகும். இது பார்த்திங்கன்னா தாவரங்களையும் பிளான்ட்லேயும் இருக்கும், அனிமல்ஸ்லேயும் இருக்கும். சரிங்களா? இது ஆர்கானிசத்துலேயும் காணப்படும், அதாவது தாவரங்கள்லேயும் காணப்படும், விலங்குகளிலும் காணப்படும், உயிரினங்களிலும் காணப்படக்கூடியது. இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கேமேட், அதாவது பார்த்தோன்னா ஆண் இனப்பெருக்க செல்லும் பெண் இனப்பெருக்க செல்லும் செயல்படாமல், அதாவது ஒன்றிணையாமல் ஒரு உயிரினம் தோன்றுவது சிப்ளிங். அதாவது பார்த்தீங்கன்னா there is no fusion gamete அப்படின்னு சொல்லலாம். மேல் ஆர் ஃபீமேல் கேமேட்ஸ் ஆர் சைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த சைகோட் உருவாகாமல், அதாவது ரெண்டுமே இல்லாமல் தானாக உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா த மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் டு ஃபியூஸ் அண்ட் சைகோட், அது சைகோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜெனரேஷன் ஆகும். அதை ஆண் இனப்பெருக்க செல்லும் பெண் இனப்பெருக்கம். அதை ஆணில் பார்த்தோன்னா விந்து செல்லும், பெண்ணில் கருமுட்டையும் உருவாகி அண்டகம் உருவாகி ஒரு கருமுட்டை உருவாகி அதிலிருந்து ஒரு உயிரினம் தோன்றும். இந்த முறைகள் பார்த்தீங்கன்னா ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி தொடர்ந்து நடக்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை நம்ம ஒரு பாடம் வழியாக பார்க்கலாம். கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள்.